தற்போதைய அண்மை செய்தியாக ஆந்திராவில் மழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள விஜயவாடாவில் ஹெலிகாப்டர் மூலம் பொதுமக்களுக்கு உணவு விநியோகம் செய்யப்படுகிறது. விஜயவாடாவில் ஹெலிகாப்டர் மூலம் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் பொதுமக்களுக்கு உணவு வழங்கி வருகின்றனர். உணவு, குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை ஹெலிகாப்டர் மூலம் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் வழங்கி வருகின்றனர். ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் பெய்து வரும் கனமழைக்கு இதுவரை 31 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். கடந்த 3 நாட்களாக ஆந்திராவில் பெய்த வரலாறு காணாத மழை வெள்ளத்தால் 4.5 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஆந்திராவில் கனமழை காரணமாக வீடுகளை இழந்த ஆயிரக்கணக்கான மக்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்நிலையில் ஆந்திராவில் மழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள விஜயவாடாவில் ஹெலிகாப்டர் மூலம் பொதுமக்களுக்கு உணவு விநியோகம் செய்யப்படுகிறது. அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். ஆந்திராவில் மழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள விஜயவாடாவில் ஹெலிகாப்டர் மூலம் பொதுமக்களுக்கு உணவு விநியோகம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. விஜயவாடாவில் ஹெலிகாப்டர் மூலம் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் பொதுமக்களுக்கு உணவு வழங்கி வருகின்றனர். அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். உணவு, குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை ஹெலிகாப்டர் மூலம் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் வழங்கி வருகின்றனர். ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் பெய்து வரும் கனமழைக்கு இதுவரை 31 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். கடந்த 3 நாட்களாக ஆந்திராவில் பெய்த வரலாறு காணாத மழை வெள்ளத்தால் 4.5 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆந்திராவில் கனமழை காரணமாக வீடுகளை இழந்த ஆயிரக்கணக்கான மக்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம்.